அப்புறம் இரண்யகசிபுவே நமஹன்னு அஞ்சலிபத்தமா நிற்கிறது. எல்லாம் நாராயண 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 நாராயண. குழந்தைகள்லாம் ஒரே சாந்தமா இருக்கா, தியானஸ்தாளா இருக்கா, பகவன் நாமாவை சொல்லிட்டு இருக்கா. எங்களால் இவனை வச்சுக்க முடியாதுன்னு கொண்டு வந்து விட்டா. இரண்யகசிபுடி பார்க்கறோம், கோபம் வருது. கோபாவேஷ சலத்காத்ரஹா புத்திரம் ஹந்தும் மனோததை. தன் கையாலேயே இவனை கொல்லணும்னு நினைச்சு கோபத்தால பிரஹ்லாதனை கீழே தள்ளறான். அப்ப கூட பிரஹ்லாதன் எப்படி இருக்கான்? பிரஸ்ரயா வரதம் தாந்தம் பத்தாஞ்சலிம் அவஸ்திதம். கைய அஞ்சலி பத்தவா வச்சுண்டு அந்த சாந்தியிலேந்து கொஞ்சம் கூட கலங்காத, அந்த நிலையை விட்டு நகராத, அப்படியே இருந்துட்டு வெளியில தர்மத்தில கூட ஒரு பிள்ளைக்கு வேணுங்கிற தர்மத்தோட அப்பா கிட்ட வினயமா நின்றுட்டு இருக்கான். அந்த ஸ்டேட் இரண்யகசிபு அப்படியே சாட்டியால் அடைச்ச மாதிரி இருக்கான், அடிச்ச மாதிரி. தாங்கள் அவனுக்கு ஹே துர்வினீத மந்தாத்மன் குலபேதகர அதமா, ஹே வினயமற்றவனே, வினயம் போல நிக்கிற நீ, வினய உடையவன் போல இந்த குலத்தோட பெயரை கெடுக்க வந்தவனே, அதவனே, நீ என்ன நினைச்சுட்டு இருக்க? இப்ப நான் சங்கல்பிச்சேன்னா யமன் கிட்ட ஒண்ணு அனுப்பிச்சு கொடுத்துடுவேன். நான் கோவிச்சுட்டேன்னா திக்குகள்லாம் நெடுங்கும், தேவதைகள்லாம் என் காலில் வந்து. அப்படி இருக்கிற என் முன்னாடி ஒரு பயமும் இல்லாத நீ நிக்கேப்பா, எதுடா உனக்கு பலம்? பலம் மே வைகுண்டா தவச்ச ஜகதாம் சாபி சபலம் சயேவ த்ரைலோக்யம் சகலமிதி தீரோயம் அகதீத். அங்க தீரன்ற சப்தம் போடுற பட்டத்திரி. அப்படி கேட்கும் பொழுதும் கூட என்ன பலம் அந்த குழந்தைக்கு? அந்த சாந்தியான பலம், அந்த ஞான பலம். எதுடா உனக்கு பலம் அப்படின்னு கேட்க அந்த குழந்தை சொல்லிட்டு, அப்பா பலம் நமக்கு சேர்ந்துதான், நாம பலத்துக்கு சேர்ந்தவாட. இப்ப பேசுறேனே, இதுக்கு எது பலம் கேட்கறீங்களே, உங்களுக்கு எது பலம்? நாம பலத்தை நம்ம கையில வச்சுக்க முடியாது. பலத்தோட கையில இருக்கிறவன் பக்தன். பலத்தோட கையில தான்ப்பா இருக்கும், பலம் நம்ம கையில இல்ல. வைகுண்டம் தான் எனக்கு பலம் அப்படின்னு சொன்ன, எனக்கு மாத்திரம் இல்லப்பா, உனக்கும் இந்த லோகத்துக்கும் அவன் தான் பலம். பிரம்மாதி சகல தேவதைகளும் அவனுக்கு கட்டுப்பட்டிருக்கா. லோகத்தெல்லாம் நான் ஜெயிச்சேன்னு நீ பெருமைப்படுறையே, உன்னுள்ளேயே இருக்கக்கூடிய காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் என்ற இந்த 6 சத்ருக்களை ஜெயிக்காத உலகத்துல இருக்கிற சத்ருக்கள் எல்லாரையும் நீ ஜெயிச்சு என்னப்பா பிரயோஜனம்? இந்த 6 சத்ருக்களை ஜெயிச்சு ஹிருதயத்துல பகவானை தெரிஞ்சுட்டு சாந்தமாகுப்பான். காதல விழல ஹிரண்யகசிபுவுக்கு சொன்னா, ஓ உனக்கு கடைசி காலம் வந்துடுத்துடா பிரஹ்லாதா, அதெல்லாம் நீ என்னமோ எல்லாம் பேத்துற. வியக்தம் தொம் மர்த்து காமோசி யோதி மாத்திரம் விகச்சசே முமுர்ஷூணாம் ஹி மந்தாத்மன் நனுஸ்வர் விப்ளவாகிரஹ யஸ்த்வயா மந்தபாக்யோக்தஹ மதன்யோ ஜெகதீஸ்வரஹ குவாசௌ यदि स सर्वत्र कस्मात् स्तंभेन दृश्यते. ஆச்சு, சுவாமி வர ரெடி ஆயிட்டார். அதே சந்தியா காலம் எல்லாம் பிக்ஸ்டா வச்சிருக்காரு பகவான். ஏ நீ மந்த பாக்யம், என்ன தவிர ஒரு ஈஸ்வரன் கிடையாது, அதுக்கு மேல ஒரு ஈஸ்வரன் இருக்கான்னு நீ சொல்றியே, எல்லா இடத்துலயும் எல்லாமா இருக்கான்னு சொல்றியே. அப்படி இருக்கான்னா ஏண்டா இந்த தூணுல தேவதைகள்லாம் நிறைஞ்சிருக்கிறா. அத்தனை ரிஷிகளும் எல்லாரும் நாராயண ஸ்வரூபம் தானே. திவ்ய சாநித்தியத்துல எல்லாம் நிறைஞ்சிருக்கா. சபையில் அத்தனை பேரும் பார்த்துட்டு இருக்கா. பிரம்மாதி தேவதைகள் மேலேந்து பார்க்கிறா. யக்ஷாள், கிம்புருஷாள், கிண்ணராள், நாகர்கள், சாரணர்கள் எல்லாரும் ஸ்துதிக்க போறா. அப்புறம் அவ எல்லாரும் இந்த மொமெண்ட்டுக்கு தான் காத்துட்டு இருக்கா. எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா. அவளுக்கு தெரியாது மீதி அவதாரங்கள் மாதிரி எல்லாம் இப்படி எல்லாம் வருவேன் முன்னாடி எல்லாம் சொல்லிட்டு எல்லாம் வர அவதாரம் கிடையாது. என்ன ஆக போறது, இப்ப என்ன எப்படி பகவான் ஆவிர்பவிக்க போறது தெரியாதேன்னு எல்லாரும் பார்த்துட்டு இருக்க. இரண்யகசிபு ஆள உருவி அவனோட பிடரி வயிறுகள்லாம் பறக்க, கோவமுடைய ரத்த கண்களை பண்ணிண்டு முஷ்டிய பலமா வச்சுண்டு பிரஹ்லாதனை கேட்கிறான், அவன் எங்கடா இருக்கா
அரே குவாசௌ குவாசௌ சகல ஜகதாத்மா ஹரிரிதி பிரபிந்தே ஸ்மஸ்தம்பம் சலித கரவாலோ திதிசுதः अतः पश्चाद् विष्णो न हि वदितुमीशोऽस्मि सहसा कृपात्मन् विश्वात्मन् पवनपुरवासिन् मृडयमाम् அரே குவாசௌ குவாசௌ எங்கடா இருக்கான் ஹரி குருவாயிருப்பா. இப்படி அந்த ஹிரண்யகசிபு கேட்டான், தூணை உடைக்க போறான், இனிமே என்னால இதை சொல்ல முடியலன்னு உட்கார்ந்து இருக்கார் பட்டத்தில். அத பஷாத் விஷ்ணோ நகி வதிக்கும், இதுக்கு மேல எனக்கு சொல்ல முடியாது. ஏன்னா எந்த சந்நிதியில ஒரு சின்ன கோவணத்தை கட்டிண்டு ஒரு தங்க அரண்யான இடுப்புல கட்டிண்டு அழகான கொண்டையை போட்டுண்டு அதுக்கு மேல மயில் பீலியை வச்சுண்டு சந்தன காப்பை போட்டுண்டு ஒரு கையில நவநீதத்தை வச்சுண்டு இன்னொரு கையில புல்லாங்குழலை வச்சுண்டு காலில் அழகா இருக்கக்கூடிய மணிநூபுரங்களை தரிச்சுண்டு ஒரு மந்தஹாசத்தோட எந்த ஒரு குஞ்சல குட்டி குருவாயூரப்பன் சிரவணம் பண்ணிட்டு இருந்தானோ கேட்டு இருந்தானோ அந்த ரூபம் காணும். அதி பயானகமா இருக்கக்கூடிய அந்த நரசிம்ம ரூபம் உள்ள உட்கார்ந்து குர் 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 குர்ன்னு கர்ஜனை பண்ண. இதை பார்த்து பட்டத்தில் சொல்ல, நான் எப்படி சொல்லுவேன்ப்பா சுவாமின்னு சொல்ல, சுவாமி அனுகிரகம் பண்ணி கொடுக்கறதாக பக்தாள்லாம் சொல்லுவா. அப்படி நரசிம்ம மூர்த்தி ஏவம் நாட்டித ரௌத்ர சேஷ்டித விபோன்னு உள்ள அந்த சந்நிதியில அப்படி நடனம் பண்ணி காட்டினாரா சுவாமி. பட்டத்திரி முன்னாடி அந்த சந்நிதியில இறங்கி வந்து 2 வாட்டி நடந்து ஆசீர்வாதம் பண்ணி உள்ள போய் நடனம் பண்ணி காட்டினாராம். எங்கடா இருக்கான்னு சொல்ல, அவன் எல்லாமா இருக்கான்ப்பா, கேட்கிற உள்ளேயே இருக்கான், உன் வாக்குலயே ஒளிஞ்சுட்டு இருக்கான்னு சொல்ல, கோபத்தோட ஹிரண்யகசிபு தன்னுடைய அந்த முஷ்டியால அந்த ஸ்தம்பத்தை உடைக்க, ததைவ தஸ்மின் நினதோதி பீஷணः பபூவ ஏனாண்டகடாஹமஸ்ஃபுடத் யம் வைஸ்வதிஷ்ண்யோபகதம் த்வஜாதயः ஸ்ருத்வா ஸ்வதாமாப்யமங்கமேனிரே स विक्रमन् पुत्रमध्यप्सुरोजसा निशम्य निर्घ्रातमपूर्वमद्भुतम् अन्तः सभायां न ददर्श तत्पदं विदक्रसुः. ஒரு பயங்கரமான சப்தம் கேட்டதாம். ஸ்தம்பே घट्टयतो हिरण्यकशिपो कर्णौ समाचूर्णयन्ने आघूर्णज्जगदण्डकुण्डकुहरो घोरस्तवा भूद्रवः श्रुत्वायं किल दैत्यराजहृदये पूर्वं कदाप्यश्रुतं कम्पः कश्चन सम्पपात चलितोऽप्यं भोजभूर्विष्टरात्. அப்படி தூண உடைக்க ஒரு சப்தம் கிளம்பி கிடுகிடுகிடுகிடுகிடுன்னு அந்த சப்தம் அத்தல வித்தல சுதல தலாதல ரசாதல மகாதல பாத்தால பூர்லோக புவர்லோக சுவர்லோக மகர்லோக ஜனோலோக தபோலோகாதிகள் எல்லாத்தையும் தாண்டி சத்தியலோகத்தை தொட்டு அந்த சத்தியலோகத்தை தப்போரூபத்தில் இருக்கக்கூடிய பிரம்மாவோட தாமரையை தொட்டு பொதேர்னு பிரம்மா அங்கேருந்து கீழே விழுந்தார். அம்போஜபூர் விஷ்டராத். இங்கேருந்து எல்லா இடத்துலையும் பார்க்கறான், எங்கேருந்து வருது இந்த சப்தம் தெரியலையே. உடைச்சது இந்த தூண்ல, ஆனா எல்லா இடத்துலயும் அந்த சப்தம் வருது. இதுக்கு முன்னாடி அவன் கேட்காத சப்தம். அப்படி பார்த்துட்டே இருக்க அந்த 2 தூணும் பிழந்து சத்யம் விதாத்தும் நிஜபிருத்ய பாஷிதம் வியாப்திஞ்ச பூதேஷ்வகிலேஷு சாத்மனः அதிருஷ்யத அத்யத்புத ரூபமுத்தமம் स्तंभे सभाया न मृगं न मानुषं सर्वत्र गोविंद नाम संकीर्तनं गोविंद गोविंद जय बोलो नृसिंह रूपी भगवान की जय. அப்படி தன்னுடைய பிருத்தியன் 2 பேர், பிரகலாதன் ஹிரண்யகசிபு தன்னோட பிருத்தியன். ஏன்னா பிரகலாதனுக்கு கோஸ்கரம் இந்த அவதாரம் இல்லை. பிரகலாதனுக்கு நரசிம்மரை பார்த்துட்டு தான் பகவான் சொல்லணும்னு இல்லை, அவன் சர்வத்திர ஈஸ்வரன் இருக்கான். ஹிரண்யகசிபு தான் இப்படி பகவானை பார்க்கணும்னு பிரம்மா கிட்ட வரம் கேட்டுன்னு வந்திருக்கான்.